96 சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றப்ப அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு எது எது செய்கிறதுங்கிறது இருந்தாலும் சாலை வசதிகள், அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் ஹாஸ்டல், ஆதரவாளருக்கு மாணவர் தங்கி படிக்கிறது விடுதி, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பில்டிங், மக்காச்சோள ஆராய்ச்சி மையம் இன்றைக்கி இந்தியாவிலேயும் எங்கேயும் இல்லை, நம்ம தொகுதியில் தான் வாகரையில் இன்றைக்கி கொண்டாந்தோம். அப்போ இது மாதிரி மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டாந்ததில் அந்த காலத்தில் சிறு கூட்டு குடிநீர் திட்டம் தான் நிறைய செஞ்சேன். எல்லா ஊர்லேயுமே ஓஎஸ்டி டேங்க் குடிநீருக்காக மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டது. சிறிய கூட்டு குடிநீர் திட்டமாக 10 ஊர் 15 ஊர் அது மாதிரி பண்ணேன். அப்புறம் 2001 எதிர்க்கட்சி, 2006 ஆட்சிக்கு வந்த முன்பாக நிறையா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும். 2011-21 வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியல. இந்த தடவை 21 ஆட்சிக்கு வந்ததை நம்ம பகுதி வறட்சியான பகுதி, காவிரி குடிநீர் திட்டம் கொண்டாடுறோம்னு சொல்லி 940 கோடி ரூபா முதலமைச்சர் அவர்கள் 2022 மே மாதம் திண்டுக்கலுக்கு வந்தப்போ அரசு நலத்திட்ட உதவி வாங்குறப்போ அறிவிச்சு போனார். ஒட்டந்தர தொகுதி மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக சுமார் 940 கோடி ரூபாயில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சொல்லி அறிவிச்சார். கவுட்டுப்பாளையம்னு சொல்லி நஞ்சை போலூர்லேருந்து கொண்டு வந்து அரவக்குறிச்சியில் ஒரு 11 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு சுத்திகரித்து தண்ணி சின்னக்காம்பட்டி இங்கேருந்து போகிற வழியில் சின்னக்காம்பட்டி இருக்குது, அங்கே தான் தண்ணி வருது, நம்ம தொகுதிக்குள்ளே என்றாது. அங்கேருந்து ஒட்டந்தத்துக்கு ஒரு லைன் போகுது, இங்கே மேற்கு இந்த வழியாக வருது. இந்த ரோடு என்னன்னா தாளையத்துலேருந்து கல்லிமிலியம் இடையோட்டம் தாடிக்கொம்பு 80 கிலோமீட்டர் ரோடு மாநில நெடுஞ்சாலையாக ஆக்கிட்டேன். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் கே.என். நேரு அவர்களும், அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் ஐபி அவர்கள் அதிகாரியை குடிநீர் வாரிய அதிகாரியை நாங்களாம் முதல் கட்டமாக முடிவிட்ட பணியில் ஆரம்பிச்சு வச்சோம். இன்னும் தண்ணி முழுமையாக இன்னும் எல்லா வீட்டுகளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, இன்னும் எப்படி இருந்தாலும் சீக்கிரம் போனால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். தெருக்கள் எங்கேயும் பைப் இருக்காது. அந்த திட்டம் ஒரு நாளைக்கு 4 கோடி 30 லட்சம் லிட்டர் தண்ணி முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க. வந்தது 30 வருஷத்துக்கு நம்ம தொகுதியில் தண்ணி பிடிச்சிருக்காரு.